வணக்கம் மக்களே. மூடு பனிக்காடு அத்தியாயம் 43. சுஜி மெல்ல கண்ணை திறந்து பார்த்தப்போ சுத்தி இருட்டு. ஏரிக்கரையில ஈர மண்ணுல படுத்து வரந்தா. யாரோ அவள கரைக்கு தூக்கி போட்டிருக்கணும். அந்த வெள்ளை ட்ரெஸ் பொண்ண பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவளுக்கு தெரியல. சுத்தி முத்தி பார்த்தா யாருமே இல்ல. யாராவது இருக்கீங்களா? நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்களான்னு நடுங்குற குரல்ல கேட்டா. ஆனா பதில் வரல. குளிர் அவள ஊசியால குத்துற மாதிரி இருந்துச்சு. அப்போதான் அந்த பயங்கரமான விஷயத்த சுஜி பார்த்தா. இவ்ளோ நேரம் இருட்டா இருந்த வானம் இப்போ ரத்த சிவப்பு கலர்ல மாறிடுச்சு. வானத்துல ஒரு பிரம்மாண்டமான ரெட் மூன், செந்நிலவு. அக்னியால பூசப்பட்டது மாதிரி கொடூரமா தெரிஞ்சது அந்த நிலவு. அகிலா ஆன்ட்டியும் வானதியும் எச்சரிச்ச அதே பயங்கரமான நிலவு இதுதான். ஆவிகள் வெளியில வர்ற நாள்னு சுஜிக்கு உடம்பெல்லாம் நடுங்குச்சு. அந்த சிவப்பு ஒளியில நிழல்கள் எல்லாம் பூதம் மாதிரி நெழிஞ்சுது. சுஜி உயிர் பிழைச்ச அதிர்ச்சியிலேயே கிராமத்துக்குள்ள ஓடி வந்தா. ஆனா கிராமத்துக்குள்ள வந்த சுஜிக்கு 2வது ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. பகல்ல வெறிச்சோடி இருந்த ஊர்ல இப்போ ஆயிரக்கணக்கான ஜனங்க. எல்லா வீட்டு கதவும் திறந்திருந்துச்சு. மக்கள் கூட்டமா தெருவுல போயிட்டு இருந்தாங்க. சிலர் சிரிச்சிட்டு இருந்தாங்க, சிலர் அழுதுட்டு இருந்தாங்க, சிலர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே சத்தம் போடல. இவங்க மனுஷங்க தானா இல்ல எல்லாரும் ஆத்மாக்களா? சுஜிக்கு கை கால் உதற ஆரம்பிச்சுது. ஆனா யாரும் அவளை தொந்தரவு பண்ணல. இப்படி நின்னா குளிர்ல செத்துருவோம், முதல்ல வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்தணும்னு தைரியத்தை வரவழைச்சிட்டு அவங்க கூட்டத்துக்கு நடுவுல நடக்க ஆரம்பிச்சா. சுஜி கடந்து போகும்போது சிலர் அவளை பார்த்து விசித்திரமா புன்னகை செஞ்சாங்க. ஆனா அவங்க கண்ணுல உயிர் இல்ல. வேக வேகமா வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்தினதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு உசிரே வந்துச்சு. ட்ரெஸ் மாத்திட்டு ஜன்னல் வழியா பார்த்தப்போ அன்னைக்கு அவளை மயக்கம் போட வச்ச அதே காட்சி. அந்த தூரத்துல இருக்கிற பாழடைஞ்ச பில்டிங் ஜன்னல்ல 4 ஆத்மாக்கள் கண்ணாடியை தட்டி வெறித்தனமா கத்துனாங்க. அதுவும் சுஜிய பார்த்தே கத்துனாங்க. அன்னைக்கு கேட்ட அந்த ஓலம் இப்ப அவளுக்கு தெளிவா கேட்டுச்சு. அவங்க கோவமாவும் ஏதோ உதவி கேட்கிற மாதிரியும் இருந்தாங்க. இன்னைக்கு ரெட் மூன் டேங்கிறதால அவங்களுக்கு தனி சக்தி கிடைச்சிருக்கு. மத்த நாள்ல அந்த பில்டிங்கை விட்டு வெளியில வர முடியாத அவங்க இப்ப வேகமா பில்டிங்ல இருந்து இறங்கி வீதிக்கு வந்தாங்க. அவங்க சுஜிய தேடிதான் வர்றாங்கன்னு அவளுக்கு புரிஞ்சுது. பயத்தை விட அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற வெறி சுஜிக்கு அதிகமாச்சு. அவளும் வீட்ல இருந்து வெளியில இறங்கினா. அந்த 4 ஆத்மாக்களும் சுஜியும் நேருக்கு நேரு சந்திக்க போற அந்த நிமிஷம் என்ன நடக்க போகுது கேட்டீங்களா நேயர்களே? அந்த 4 ஆத்மாக்கள் யாரு? அவங்க எதுக்காக சுஜிய தேடி வர்றாங்க? ஏரிக்குள்ள சுஜிய காப்பாத்துனது யாரு? இந்த ரத்த சந்திரனோட ஒளியில கிராமமே உயிர் தெழுந்து நிக்குது. ஆனா அது மனிதர்களால் ஆனதா இல்ல மரணம் அடைந்தவர்களின் ஆத்மாக்களா? சுஜி அந்த மர்மமான பில்டிங் ஆத்மாக்களை சந்திக்க போறா. அங்கே அவளுக்கு கிடைக்க போறது விடையா இல்ல வேற ஒரு ஆபத்தா? அடுத்த அத்தியாயத்துல சந்திப்போம். Stay tuned for the next episode.